இந்தி திணிப்பை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவிச்சிருக்காரு. நாகப்பட்டினத்திற்கு சென்ற துணை முதல்வர் உதயநிதி நாகூர் சில்லடி கடற்கரையில 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு உள்ள நாகூர் ஹனீபா நூற்றாண்டு பூங்காவை திறந்து வச்சாரு. பின்னர் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நாகூர் ஹனீபா நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு நூற்றாண்டு மலரை வெளியிட்டு அவரது குடும்பத்தினரை கௌரவித்தார். நிகழ்ச்சியில பேசிய உதயநிதி கருணாநிதியின் பேச்சு, நாகூர் ஹீனிபாவின் பாட்டு ஆகிய 2 பேரின் குரல்கள் தான் திராவிட இயக்கத்தை வளர்த்தது என கூறினார். நாகை மாவட்டத்தில் சிக்கல் சிங்காரவேலர் கோவில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி ஆலயம் என மும்மத வழிபாட்டு தலங்களும் உள்ளனர்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்தி திணிப்பை எதிர்த்து பெரியார் அறிவித்த போராட்டம் தான் கருணாநிதியையும் நாகூர் ஹனிபாவையும் போராட்ட களத்துக்கு கொண்டு வந்தது என கூறிய உதயநிதி, இந்தி திணிப்பை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என அவர் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது என விமர்சித்த உதயநிதி, மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவோம் என மத்திய அரசு மறுத்து வருகிறதுனோ அவர் குற்றம் சாட்டி இருக்கார்.